டிசம்பர் மாதம் தான் தெரியுங்க. அது மட்டும் பல பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில சில கட்சிகள் வளரும் போரும். இப்ப ஓ பன்னீர்செல்வம் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் விஜயோட சேர போறாரு. இன்று காலை கூட சில பேர் அமித்ஷாவிடத்தை பேசுவதற்கு முயன்றார்கள். என்ன நடக்க போது தெரியல. ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைமைப்பாடு தெரியவில்லை. ஈவன் விஜய் கூட சொல்றாரு, நான் முதலமைச்சர், ஆனா எந்த கட்சியோட கூட்டம் நவம்பர்ல தான் முடிவு போட்டு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு குழப்பம். எல்லாம் டிசம்பர்ல தான் சரியாகுங்க. எனினும் அமித்ஷாவிற்கு 360 டிகிரியிலேருந்து விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய அவல நிலையை பார்த்து செல்வ பெருந்தகை மாற்றப்பட இருக்கிறார் என்பது கூட நேற்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவிற்கு தெரிவிக்கப்பட்டது. சில காங்கிரஸ் எம்பிக்கள் மூலமாக தனியாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, தனியா பார்க்கும்போது கனிமொழி அமித்ஷாவை எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சரத்பவாருடைய பொண்ணு சுப்ரியா சூலே கனிமொழி பக்கத்தே உட்கார்ந்துக்குது லோக்சபால. அந்த அம்மாக்கும் கனிமொழிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் அந்த கனிமொழி மூலமாக சுப்ரியா சூலேக்கு தெரிகிறது. அது சுப்ரியா சூலே அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக எம்பிக்களிடையே நான் கேள்விப்படுகிறேன்.